தப்பு நடந்துடக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டது தப்பு. திரும்பி வரும்போது கேட்டுட்டு வந்தீங்களா? இல்ல சார். ஏன் தப்பா இருக்கு சாச்சனா? உட்கார். என்னம்மா சாச்சனா, போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? வேகமா போய் பூவை கட் பண்ணியம்மா. இப்பதான் உங்க டேடி கேள்வி கேட்கறாங்களே, பதில் சொல்லு அப்படின்னா சாச்சனா பார்த்து நம்ம கேட்க முடிச்சு. நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க, டேடி கேட்க மட்டும் தான் சொன்னாங்க, ரோஸ்ட் எல்லாம் பண்ணல ஒன்னும். ஓகேவா? இது கூட நிறைய பேர் சொல்லுவாங்க சாச்சனா அன்னைக்கு ரோஸ்ட் பண்ணிட்டாங்க. ரோஸ்ட் எல்லாம் ஒண்ணும் பண்ணல, ஜஸ்ட் கேள்வி கேட்டாங்க. அதுங்களே எங்க சாச்சனா அழுது டேடி மம்மி கிட்ட போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு நீ பண்றது தப்புங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி இந்த செகண்ட் ப்ரோமோல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாச்சனாட்ட விஜய் சேதுபதி கொஸ்டின் கேட்கிறாரு. ஏமா சாச்சனா, எதுக்குமா அந்த கேப்டனுக்கான பூவை கட் பண்ண, ரீசன் கரெக்டா சொல்லுமா அப்படின்னோடனே நம்ம சாச்சனா தான் படப்படப்படப்படன்னு பேசியிருப்பாங்களே, அது ஒண்ணும் இல்ல டேடி, இவங்க நாங்க யார் பேசுனது கேட்கவே விட மாட்டாங்க, உட்கார வச்சிடறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போலுக்கு. அது அப்படி யாரமா பேசாம உட்கார வச்சுட்டாங்க, யார் அப்படி டார்ச்சர் பண்ணிருக்காங்க அப்படின்னோடனே கண்டிப்பா கிச்சன் டீம்னு சொல்லியிருப்பாங்க. கிச்சன் டீம்னா யாரு? நம்ம அருண் பிரசாத்தும் தர்சிகாவும். உடனே தர்சிகாட்ட கேட்டாங்க, என்னமா உனக்கு அவ்வளவு பிரஷரா இருந்ததா? இந்த பக்கம் கேப்டன் தீபக்டையும் கேட்கறாங்க, என்ன கிச்சன் டீப்பை அவ்வளவு பிரஷரா ஹேண்டில் பண்ணீங்களா அப்படின்னா, இல்ல சார் அவங்களுக்கு அவ்வளவு பிரஷர் கொடுக்கல, முக்கியமா சாப்பிட்ட தட்டெல்லாம் அவங்க கல்யாணிட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு தர்சிகாவும் கிளீனா போட்டு உடைச்சிட்டாங்க. சார் எங்களுக்கு பிரஷருங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லை சார், நாங்க பாட்ட நீட்டா வேலை பார்த்தோம் சார் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாங்க. இதை கேட்டு சாச்சனாவுக்கு மைண்ட் வைஸ் எப்படி இருந்திருக்குமா, ஆனா பாவிகளா இப்படி போட்டு கொடுத்துட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். அதோட டேடி சரி ஓகே, அவர் யார் பேச்சையும் கேட்கல, ரொம்ப டார்ச்சர் பண்றாரு, அதுக்காக பூவை வெட்டிட்டீங்க, அப்பனா ஒரு மீட்டிங் நடக்கல நீ அந்த இடத்துல கேப்டன் கேட்டு போனியா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல சார் அப்படின்னு. அப்பனா உள்ளுக்கு வரும்போதா கேட்டு வந்தியா அப்படின்னா, இல்ல சார். அப்புறம் சாச்சன் நீ பண்ற தப்பா இருக்குமா, அதனால உட்காரு அப்படிங்கிற மாதிரி டேடி வாழைப்பழத்துல ஊசி ஏத்துறாப்புல லைட்டா வலிக்காத மாதிரி, நான் செல்லமா அடிக்கிறேன், நீ செல்லமா உன்னை ரோஸ் பண்ணதா நினைச்சிட்டு உட்கார்ந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனா இந்த வீக் போட்டியாளர்கள் எல்லாருமே சாச்சனாவை பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு இந்த வீக் நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு முத்து ஆரம்பிச்சு விட்டு எல்லாத்தையும் சொன்னாங்களே, அப்பனா அதெல்லாம் பொய்யா? டேடிட்ட இருந்து வீக்கெண்ட் திட்டு வாங்குறதுக்காக டாக்டர்ட்ட ஐஸ் வச்சாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்டை விட்டு இந்த வாரம் அபிஷியலா வெளியேற்றப்பட்டது யார் அப்படின்னா நம்ம சிவகுமார் தாங்க. அவர் இப்பதான் கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சாரு, அதுங்களையும் தூக்கி வெளியே போட்டீங்க. இது 3ஆவது டைம் ஒயில் கார்டு என்ட்ரி வீட்டை விட்டு எவிக்ட் ஆறாங்க. ஏன்னா ஒயில் கார்டு என்ட்ரி வந்ததே 6 பேரு, அதுல 3 பேர் தொடர்ந்து 3 வாரம் எவிக்ட் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரியா தியாகராஜன், அடுத்து வர்ஷினி வெங்கட், இப்ப சிவகுமார். அப்பனா பருத்தி முட்டை குடோன்ல இருக்கலாம்ல, இதுக்கு எதுக்கு ஒயில் கார்டு என்ட்ரி உள்ள கூட்டு வந்தீங்க? அப்பனா நீங்க பண்ண செலக்ஷன் தப்புன்னு தானே தோணுது. இதனால என்ன நடக்குது தெரியுமா, ஒயில் கார்டு என்ட்ரில எவிக்ட் ஆனதுனால நம்மளாம் ஒழுங்கா விளையாடுறோம் அப்படின்ட்டு பழைய ஏற்கனவே இருந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் பயங்கரமா தைரியமா இருந்துக்குவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? சிவகுமார் எவிக்ட் ஆனது கரெக்ட் தானா, இல்ல இதுக்கு பதிலே சாச்சனா, சத்யா, ரஞ்சித் இவங்கள ஒருத்தவங்களை எவிக்ட் ஆகி வீட்டை விட்டு வெளியே போயிருக்கலாமா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே.